ஹாய் மக்களே, இன்னைக்கு சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ளீனாக இருக்குது சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஃபுல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா, சோம்பு தாளிப்புக்கு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. இப்போது இந்த வெங்காயம் மெல்லிசா நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டை இடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன 2 மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேரினேஷன் பண்ண போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா, உப்பு கிடையாது இதில். இதை மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட போகிறோம். அதுக்கப்புறமா இது வதக்கும் போது யூஸ் பண்ற மசாலா. வதக்கிறதுக்கு என்னென்ன மசாலா வச்சிருக்கேன்னா, மிளகாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா, உப்பு, குழம்பு பொடி வச்சிருக்கேன். இதுல மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுல 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு வச்சிருக்கேன். வாங்க தாளிப்புக்கு போயிடலாம். குக்கர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா, மேரினேஷனுக்கு எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே போட்டுடுறோம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி. இதுக்கு கரெக்டாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இதை ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு சிக்கனை குக்கர்ல வச்சாச்சு. மசாலா போட்டிருக்கோம், மேரினேஷன் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு இடிச்சாச்சு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி அரைச்சாச்சு, சோம்பு தாளிப்புக்கு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 6-7 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு போட்டாச்சு. இப்போ மற்றதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் எல்லாமே இதில் போட்டுடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. சிக்கன் ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது நல்லா வதங்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகட்டும். 2 விசில் வந்துச்சு சிக்கன். ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனை. ஒரு 50% மேலே குக் ஆயிடுச்சு. உப்பு போட்டுடலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல தக்காளியை போட்டுடலாம். ஒரே தக்காளி அரைச்சு பேஸ்ட் வச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. நல்லா வெந்திருக்கு. மசாலாவை போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு பொடி. இந்த சிக்கன் அப்படியே இதில் போட்டுடலாம். சூப்போட சேர்த்து சிக்கன் வெந்த தண்ணியோட சேர்த்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அவ்வளோதான். குக் ஆகட்டும். இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை வேணும்னா கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது. நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்ததால நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஒரு மேபி இன்னொரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம சீக்கிரமாக ஒர்க் முடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக கடாயிலே வச்சு கூட பண்ணலாம். பட் அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இதெல்லாம் நம்ம ஒரு 20 மினிட்ஸில் மொத்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. நல்ல வாசனை. சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இதை ஆஃப் பண்ணாலே திருப்பி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் சுக்கா. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு ஆசைத்துங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். Thank you.